இன்றைக்கு இந்த டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். இப்போது வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பேஸ் கலர் அப்ளை பண்ணுறேன். பேஸ் கலர் பீச் கலர் தான். ரொம்ப தின்னாகவே அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நான் தொடச்சிடுறேன். தொடச்சிட்டு மறுபடியும் இதே மாதிரி அப்ளை பண்ணுறேன். செகண்ட் லேயரும் இதே பேஸ் கலரே அப்ளை பண்ணுறேன். மறுபடியும் ரொம்ப லைட்டாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நான் தொடச்சிக்கிறேன். தொடச்சிட்டு இப்போது மேட் டாப் கோட் நான் அப்ளை பண்ணுறேன். மேட் டாப் கோட் அப்ளை பண்ணுறேன். மேட் டாப் கோட்மே ரொம்ப தின்னாக அப்ளை பண்ணுங்கள். அதிகமாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் க்யூர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே லைன்ஸாக இருக்க மாதிரி இருக்கும், அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ண சொல்கிறது. இப்படி அப்ளை பண்ணதுக்கப்புறம் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போது 3rd டைம் க்யூர் பண்ண போகிறோம். அதனால் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போ நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் லைனர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். லைனர் ப்ரஷ் எடுத்து இந்த இடத்துலேருந்து நீங்கள் ரொம்ப வச்சு நான் இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டேன், அதனால் அது மாதிரி வருது. ஸோ நீங்கள் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே மட்டும்தான் ப்ராடக்ட் இதுவாகும். ரொம்ப ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரே இடத்துலையே மிக்ஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இதுலேயே நான் மறுபடியும் இந்த மாதிரி வரைகிறேன். வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இப்போது நான் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை அப்படியே ஃபில் பண்ண போகிறேன். இந்த சைட் ஃபுல்லாகவே நான் ஃபில் பண்ண போகிறேன். நான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஒயிட் கலர் எம்போசிங் ஜெல் தான் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த கார்னர்ஸ்லேயுமே வந்து அதிகமாக ஜெல் மிக்ஸ் ஆகாத மாதிரி இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போது நான் கொஞ்சம் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். இப்போது நான் ஒன் சைடில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி வர மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்ஸ்லேயும் ஒயிட் தனியாக தெரியாத அளவுக்கு பண்ணிக்கோங்க. அகெயின் நான் அதே ரெட் கலர் தான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைட் கார்னர்லேயும் அந்த மாதிரி வர மாதிரி பண்ணிக்கோங்க.
ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதே கொஞ்சம் நான் ஒயிட் கலர் தனியாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த சென்டரில் மட்டும் கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் ஒயிட் ஆக்கிக்கிறேன். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 120 செகண்ட்ஸ் நான் இப்போது க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் லைனர் ப்ரஷ்லேயே பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு டிசைன் மாதிரி நான் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போது இது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் மாதிரி மாற்றுங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். உங்கள் கை ஆடுச்சுன்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் ஜிக்ஸாக்காக பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் சென்டரில் ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின் லைனாக இருந்துச்சுன்னா தான், ரொம்ப தின் லைனில் நீங்கள் ப்ரஷ் வச்சுருந்தீங்கன்னா தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். இல்லைனா அது நீங்கள் ஒன்று பண்ணும்போது அது வேறு டிசைனில் போயிடும். ஸோ அதை நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணுங்கள். இப்போது நான் க்யூர் பண்ணுறேன். 120 செகண்ட்ஸ் நான் இப்போது க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் எம்போசிங் ஜெல்லே கோல்டு கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த இடத்துல உங்கள்கிட்ட எம்போசிங் ஜெல் கோல்டு கலர் இல்லைன்னா நீங்கள் க்ரோம் பவுடர் யூஸ் பண்ணலாம். க்ரோம் பவுடர் எப்படி யூஸ் பண்ணணுன்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ அதில் பாருங்கள். இந்த மாதிரி லைன்ஸ்லாம் க்ரோம் பவுடரில் எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன். இது ரொம்ப லைனராக நீங்கள் வரைகிறத விடவும் கொஞ்சம் திக்காக வரையும் போது நல்லா அழகாகவே இருக்கும். இப்போது நான் க்யூர் பண்ணுறேன். 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட எம்போசிங் ஜெல் இல்லைனா நீங்கள் க்ரோம் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். கோல்டு கலரில் இல்லைனா நீங்கள் க்ரோம் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேறு எதாவது டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிவிட்டு ஒரேடியாக க்யூர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் டாப் கோட் அப்ளை பண்ணுறேன். நான் வந்து ஜெல் பாலிஷ் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். பிளாக் கலர் வந்து ஜெல் பாலிஷ் தான், அது எம்போசிங் ஜெல் கிடையாது. ஸோ நான் மேலே ஷைன் டாப் கோட் அப்ளை பண்ணுறேன்.
உங்களுக்கு மேட் ஃபினிஷில் வேணால் மேட்டும் அப்ளை பண்ணலாம். பட் இந்த மாதிரி டிசைன் நீங்கள் பண்ணும்போது அட்லீஸ்ட் நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயாவது ஷைன் டாப் கோட் அப்ளை பண்ணால் அழகாக இருக்கும். வேணும்னா நீங்கள் ஷைன் டாப் கோட் அந்த இடத்துல மட்டும் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் நான் இப்போது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். இந்த டிசைன் அவ்வளோதான். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.